அது சரி ஆட்கள் சந்தோஷம் தானே இருந்து ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டு அவர்களே இன்று பௌத்த சமயத்தின் முக்கிய பிரமுகரும் இந்து சமயத்தின் முக்கிய பிரமுகரும் கிறிஸ்தவ சமயத்தின் முக்கிய சர்வ மத தலைவர்கள் நாங்கள் உங்களை கைவிடவில்லை என்ற செய்தியை நாங்கள் கொழும்பிலிருந்து சொன்னோம். நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஊடகங்கள் எல்லாம் போச்சு. சர்வ மத பிரார்த்தனை செய்தோம். அந்தந்த மதம் பிரகாரம் இந்த மண் சரிவினால் வெள்ளத்தினால் உயிரிழந்த மக்களுக்கு பௌத்த மக்களுக்காக வேண்டி பௌத்த மத தலைவர்கள் ஆமுதூர்மார்கள் நாயக தேரர்மார்கள் பிரார்த்தனை புரிஞ்சாங்க. இந்து மக்களுக்காக வேண்டி இந்த இறை அடி சேர்ந்த அந்த மக்களுக்காக வேண்டி இந்து மதம் சார்பாக இந்து மத குருமார்கள் பிரார்த்தனை செய்தாங்க ஒரே நேரத்தில். அதுபோல கிறிஸ்துவ மத பாதிரியார்கள் கிறிஸ்துவ மத மக்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். முஸ்லீம் மௌலைமார்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லீம் மக்களுக்காக வேண்டி அந்த இஸ்லாம் அடிப்படையில் பிரார்த்தனை செய்தார்கள். அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல செய்யலை. இதே போல தான் ஒரே மண்டபத்தில் கொழும்புல என்எம் பெரேரா ஒரு நிலையம் இருக்கிற என்எம் பெரேரா சென்டர் என்று போரல்லையில் அந்த இடத்துல இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா மதகுருவும் இதே போல் ஒரு மண்டபத்தில் உங்களுக்காக அங்கே நாங்கள் பிரார்த்தனை புரிஞ்சோம், அவங்களோட உறவுகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை புரிஞ்சோம். இன்று இறைவண்ட அருளை கொண்டு துணையை கொண்டு இன்று உங்களை நேரில் வந்து சந்தித்து உங்களுக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் இந்த அனர்த்தத்தினால் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இந்த நாட்டு மக்கள் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீண்டு எழும்புவதற்காக வேண்டி பிரார்த்தனை புரிஞ்சு உங்களுக்கு மன தைரியம் தருவதற்காகவும் மக்கள் எல்லாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே உங்களுக்கு உபகாரம் செய்த இந்த உபகாரங்கள் வந்த நாங்கள் நம்மளால் முடிஞ்ச ஆலோசனைகளையும் பிரார்த்தனைகளையும் புரிஞ்சுவிட்டு ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு 4 மதத்தை சேர்ந்த மக்களை நாங்கள் சேர்த்து இந்த ஏரியாவில் உள்ள ஹாமுது நாயக தேரர் குருக்கள் கோயில் குருக்கள் பள்ளி மௌலவி சேஜ் ஃபாதர் இவங்க 4 பேரையும் சம்மந்தப்படுத்தி எங்களுக்கு 25 குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடியுமான ஒரு உபகாரத்தை செஞ்சுப்போம். வெறும் கையோட வந்து தேசனா பண்ணி போய்த்து என்ன செய்ய எங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு எங்களுக்கும் தெரிந்தானே அதில் கஷ்டம். அப்போ ஏதாவது கொடுத்துட்டு போகணும் முயற்சி எடுத்தோம். ஏதோ கொஞ்சம் முஸ்லீம்கள் அரிசிகளை தந்தாங்க. அது மாதிரி எங்களுடைய நாயக அஹமதுரு கூல் பிளான்ட் என்ற அந்த நிறுவனத்தால் அதில் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க. அவங்க சேர்ந்து 100 உடுப்பு பார்சல் புதிய உடுப்புகளை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி குருக்கள் ஃபாதர் எல்லாம் சேர்ந்து சாக்லேட் முஸ்லீம் சகோதரர்களும் சேர்ந்து சாக்லேட் பிஸ்கட் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகமாட்டு முடியுமா? இது எங்களுக்கு கடமை இல்லை, முயற்சி எடுத்தோம். எங்களோட உறவுகளை பாதிக்கப்பட்ட உறவுகளை கைவிடக்கூடாது. நாங்கள் மதகுருமார்கள் தான், நாங்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லை. நாங்கள்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பன்சல் இருக்கிற தேரருக்கு அந்த பௌத்த மக்கள் தான் போய்த்து தானம் கொடுப்பார்கள் சாப்பாடு. கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் அவர்களுக்கு ஊர் இந்து மக்கள் தான் போய்த்து உணவு கொடுப்பாங்க. அதுபோல் பள்ளிக்கிற மௌலவிக்கு ஊர் முஸ்லீம் மக்கள் தான் போய்த்து சாப்பாடு கொடுக்குற. அதுபோல் சேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபாதர்மாருக்கு கிறிஸ்துவ மக்கள் தான் போய் சாப்பாடு அடிக்கிற. அவங்கெல்லாம் உங்களுக்கு மதன் ரீதியாக சேவை செய்யக்கூடியவங்க. இந்த விடயங்கள் கிராமங்களில் நடந்தக்கூடிய துன்பங்களை எல்லாம் வெளி உலகங்களுக்கு எடுத்து காட்டி எங்கள் மக்கள் இவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார்கள், இவர்களுக்கு நாங்கள் எல்லாரும் கரம் நீட்டுகின்றோம். அதேபோல் பல மதத் தலைவர்களும் எங்களுடைய மதத் தலைவரோடு சேர்ந்தவர்கள் குழுக்கள் இருப்பார்கள் இல்லை, அவர்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் வந்து இங்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளம்பரம் எங்களை விளம்பரப்படுத்துவதற்கு தேவையில்லை. நாங்கள் ஏற்கனவே விளம்பரமான ஆக்கள் தான். உங்களை விளம்பரப்படுத்த அதாவது மக்களுடைய துயரத்தை நாங்கள் விளம்பரப்படுத்தப்படும். அதன் மூலமாக எங்களுக்கு மேலும் உங்களுக்கு உதவிகளை நல்கக்கூடிய வழியை நாங்கள் செய்கின்றோம்.
அந்த வகையில் இன்றைய தினத்தில் நாங்கள் மிகவும் சிரமத்தின் மத்தியில், உண்மையில் என்னுடைய தம்பி, நாங்கள் எங்களுடைய மதத் தலைவர்களெல்லாம் அண்ணா தம்பி என்று தான் கதைப்போம். ஃபாதர், மௌலவி அப்படிலாம் நாங்கள் கதைக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஒன்று இணைந்த ஒரு இனத்தோடு, சர்வ மதங்களும் ஒன்றிணைந்த ஒரு மரம். நான் அவரை தம்பி தான் நான் கூப்பிடுறது. இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாலாம் இருக்கிறீர்கள், அவர் என்னை அண்ணா தான் கூப்பிடுவார். அப்போ நாங்கள் மௌலவி அப்படி இப்படி நாங்கள் எங்களுக்குள்ளேயே சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக பிரித்து நடந்தது இல்லை. இதே தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், உங்களிடமும் அப்படி இருக்க வேண்டும். This kind of, we call it landslip, or we call it landslip, no? We call it landslip came. It's like a big thread, and many people affected in the hill country. So we want to speak to the audience, those who are watching through the media, and I want to thank you for Lanka Media and also here the brother. So the hill country people need the help. So please come and help them. So we are thankful this time through the government, for the president and the prime minister and the teams, even in the neighbor country, immediate helping India and Pakistan, Maldives, and even Lord, we could say America and many other countries, Australia, New Zealand, voluntarily the Europe countries and also the Middle East countries are helping. So we are thankful to them, and we are thankful to the government, thanking for the military people, those who are helping, and many bodies they couldn't find it, but still they are working hard to find. And more than 800 people, they left, they died, they gone to be with heaven or Lord. So we will very sorry for them, we remember them, and we are thankful for this opportunity. God's going to bless them, their families. This is what we want to words we want to share with them, we want to comfort them. எல்லாருக்கும் நன்றி, பொறுமையாக இருந்திருக்கிறீர்கள். இந்த பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டபடினாலே மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்கள் அரசாங்கத்துக்கூடாக ஜனாதிபதி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சர்வத மத குரு இந்த காலத்தில் இப்பொழுதுதான் முதலாவதாக இப்படியான ஒரு தொழில் பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அது விசேஷமாக இந்த மலை பிரதேசம் மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்ற இந்த நற்செய்தியோடு கூட உங்களுக்கு சமாதானம் உருவாகட்டும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.